வெல்கம் டு தா பார்த்துக்கலாம் ப்ளாக்ஸ். எங்கே போயிட்டு இருக்கோம்? பங்களோ ஃபாராக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இடத்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இடம். நடந்து போகிறதுக்கு பாதையில் இந்த பிளாக் மம்பா இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்க போகுது, பாம்புலாம் இருக்கும். தெரிஞ்சுதான் நான் பிளாக் மாம்பானே. அப்போனா கொஞ்சம் வேகமாக நடக்கிறோன்னு அர்த்தம். பாம்பு வந்துச்சுன்னா எங்கே ஓடுறது தெரில. பங்களோவை காட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. என்ன சத்தம் பின்னாடி ஏதோ கிங் கோப்ரா ஈக்குவல் பண்ணது என்ன பண்ணோம் வந்துச்சு ஒரே இது தலையில் தெக்கொண்டு வச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொம்ப காடாக இருக்குண்ணே. என்ன இது என்ன வச்சு இவ்வளோ காட்டுக்குள்ளே இருந்தால் ஏன் மர்டர் பண்ணி தொலைய மாட்டாங்க? வீடு அங்கே தான் இருக்கா? இது அந்த வீட்டோட காட் ஹவுஸுக்குள்ளே இருக்காச்சு. இங்கே காட் ஹவுஸா? வீடு அங்கே இருக்கு. ஒரு வழியா அந்த பங்களோ ஃபாராக்கு வந்தாச்சு. இந்த வீட்டில் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரான்னு ஒருத்தவங்க ஆச்சு இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. யாரு கூட? அவங்க ஃபேமிலி கூட தான். குறிப்பா அவங்க அத்தை கூடயா கூடயான்னு தெரியல. அவங்க ஆண்டியா அத்தை கூட. அத்தையும் இந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அந்த அத்தை வந்து பிளாக் மேஜிக் செய்கிறவங்க. அவங்க அது ஃபாராக்கு தெரியாது. அது தெரியாம ஃபாரா அந்த அத்தை கூடயே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த அத்தைக்கு என்ன வேணும்னு தெரியல, பிளாக் மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அத்தைக்கு வந்து ஃபாராவோட தலை தேவைப்பட்டிருக்கு. அதனால ஃபாராவை தலையை அறுத்து கொலை பண்ணிட்டு தலை வந்து இது வரைக்கும் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. கிடச்சிருச்சு, எல்லாத்தையும் போலீஸ் வந்து ரிகவர் பண்ணிட்டாங்கன்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிடைக்கலன்னு சொன்னாங்களே, அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தலை இங்கே தான் எங்கேயோ புதைச்சி வச்சுருக்காங்க, இன்னும் வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஓ மை காட்! என்ன வீடு இப்படி இருக்கு? உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே எப்படி போடுங்க? வீட்டை சுற்றி காடு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டுக்குள்ளேயே காடு இருக்கு. இதுங்க சப்பாத்தி கயிறு கட்டிக்கிறேன். உள்ளே ஏதாச்சும் பாம்பு கம்பு இருக்க போதாச்சு. இப்படிங்க பயப்படக்கூடாது காய்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே யாராவது இப்போ இங்கே வந்துட்டு எதாவது சமைக்க போகிறாங்க, பிபிக்யூ இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக வெறுகு எல்லாம் பார்த்திக்கலாம். அது பாருங்கள் எவ்வளோ குச்சியாக இருக்குது பாருங்கள். உடச்சி போட்டோமா பட்டுன்னு பற்றிக்கலாம் காய்ஸ். வீட்டு கதவை பார்த்தீங்கன்னா இது பாதி தான் இருக்குது. அதைத்தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இது கதுவாக இருக்கு. ஏன்னா சின்னதாக இருக்கு. இந்த வீட்டில் தங்கணும் ஆரம்பத்தில் ரொம்ப குட்டியாக இருந்துருப்போம். மனிதர் தங்கிருப்போம் ஒரு வேலை. பூனியான் ஏன்னா இந்த பூனியான் இருக்கிற மாதிரி தான் காடாக தான் இருக்கு. அப்போ பூனியான் தான் இருப்பாங்க. ஒரு படத்தில் எல்லாம் குட்டியாக இருப்பாங்களே, மணிவண்ணன் எல்லாமே. ஐயோ அந்த குள்ள இது அற்புத வீடு, அற்புத தீவு. தட்டி விட்டியா உண்மையே? அற்புத தீவு தான் நினைக்கிறேன்டா. ஐயோ ஷூ வந்துட்டுக்கோ. ஷூர் பண்ணிட்டேன்டா. ஷூரா? பாம்பு இது இருக்காதுல்ல பாருங்க. வீட்டுக்குள்ளே நடந்தாலும் பாருங்க, வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் போனா இங்க நிக்காத. சம்பவமா இருக்கும். இங்க வலிக்குது தானே? வலிக்கிருச்சு. இப்போ ஃபாராவோட ரூம் எங்க இருக்குன்னு நம்ம தேடுவோம். ஓகேவா? ரூம் தேட போறியா? அவர் ரூம் தேடி என்ன பண்ண போறீங்க? என்ன பட்டாம்பூச்சி தான் ஒரு வேளை ஃபாராவும் இல்ல. இந்த தசாவதாரம் படத்துல சுனாமி வர போகுதுண்ணே. இப்போ எனக்கே தெரியல கட்டில் மத்த ஒண்ணு இருக்கா. அந்த காலத்து செஞ்ச பர்மா தேக்கு மேல கூரையே இல்ல. சரி இந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் எனக்கு சரியா தெரியல. போவோம். டேய் கீழே பார்த்து போச்சு. வழுக்குது ஒழுங்க எல்லாம் கல்லுக்கல்லா இருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒண்ணு தெரியுது, பாம்பு இருக்கிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. என்னது என்ன கலவரம் பேட்மேன் இருக்கான். கேப் போட்டு என்ன மாதிரி வாங்க. ஓஹோ அப்பதான் சேஃப், தலையில நிக்காது.
ஆமாவா சரி 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 சொல்லிட்டதானே. மேலே வந்து மோதிர போகுது. இங்க பேய் இருக்குன்றானுங்க. பைத்தியக்காரனுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாராவோட வீட்டில் வந்து ஹால் நினைக்கிறேன். நான் இன்னும் வரவே இல்லை. யார்கிட்ட பேசிட்டு போறீங்க? கேமரா அங்க இருக்கு, அவர் இதை பேசிட்டு இருக்கு. அண்ணா அண்ணா இங்கே தானே தொங்குது பாருண்ணே, கலவரம் தலைகீழ தொங்கு. அது இருட்ட தேடி போதுடா. போ போ போ, ஒன்றும் பண்ணாது போ. ஓ இவ்வளோ வீடு. வீடு என்னமோ சின்னது, ம் ஆனா வீட்டில் இருந்தவங்களே சின்னவங்க நினைக்கிறேன். பாரு குஷினிக்கு போறதுல எவ்வளவு கட்டையா இருக்குன்னு. ஆமாம் என்னடா அந்த காலத்தை ஆக்கிட்டேக்குவேன். தெரியல. கோக்கமாக்கா செஞ்சு விட்டு போயிட்டானோ. அதனால தான் வீடு ரொம்ப நாளைக்கு நிக்கல போல ஓ இருக்கு. அதனால தான்டா நடந்து போகும்போது தலை இடிக்குன்னு சொல்லி தலையை வெட்டிட்டாங்க அத்தக்காரி. தலைப்பட்டி ஆம்பட்டி. நாங்கள் முதல் அதுக்குள்ளே பூந்தோன்னே இப்படி ஒரு பாதை வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஹால்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் வந்து ஹால்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கதவு போகுது. இது என்னது? அந்த கதவுக்குள்ள இது ஓ, சும்மா படி வைக்காம மேல் மாடிக்குது. இப்படி பிடிச்சி நிக்கிறதுக்கு கை வர போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சும்மா தொடக்கூடாது. படி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் புடிச்சு எக்ஸசைஸா இருக்கும்ல மேல் மாடிக்கு போறது. ஓஹோ அவங்க அத்தை எப்படி இருப்பாங்க? அத்தை அப்படியே சரிப்பாங்க. யார் அத்தை? ஓ ஆமா, அவளுக்கு அத்தை இருந்தால ஒண்ணு. அத்தை கறி தானே தலையை வெட்டி கொலை பண்ணிட்டா. மச்சின்னு அத்தையும் வச்சுக்குவோம், மசூனா அத்தைன்னு வச்சுக்குவோம். எப்படி நம்ம சொல்றது தானே. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் வெட்டப்பட்டாங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். அவ வந்து மந்திரம் இல்ல ஆஜி கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் தலை வெட்டிருக்கானு. ஆஜி சொல்லுவாங்க பாருப்பா. பாடுறா அந்த உள்ள பூரா இடம் சின்னதா இருக்கு, தலை இடிக்கல ஒரே வெட்டு. அஜு இதுக்குள்ள ரொம்ப பயங்கரமா இருக்கு. அஜு பயங்கரமா இருக்கிற உள்ள பூரா தான்டா பயங்கரமான வேலை. ஏண்டா அங்க ஏதோ கருப்பா ஒண்ணு நின்ற மாதிரி இருந்துச்சுடா. கருப்பா நிக்குதா? அப்படிதானே உள்ள கொஞ்சம் வவ்வால் இருக்கான். வவ்வா மீன் உள்ள இருக்கு. பாபா மேல பாரு. இல்ல கையில வந்து வேலை தட்டி கொடுத்துக்கு. டேய் ஒரு குச்சி எடுத்துக்கோண்டா சென் பைக்கு. வேணாம் குச்சி இதுக்கு. குச்சி எடுத்தாதான் வேணாம். நீங்க எங்கேயும் பார்க்காம எங்கேயும் வச்சு பிடிங்கன்னா இருக்கிற கலாவாரம் எல்லாமே வெளியாயிரும். டேய் கிளாவாரம் வெளியாகுதோ இல்லையோ, குச்சி இருந்தாதான் கிளாவாரம் ஒரே அடி அடிக்க முடியும். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும், இல்லை நான் இதை தொடரும்னு நினைக்கிறேன். பாவம் அஜய். ஃபாராவா? இல்ல கிளாவார் பாவம் அஜய். அதை இதுக்கு போய் நோண்டிக்கிட்டு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போவோம். முதல்ல நம்ம பார்த்தோம்ல வாசலில் போகிற மாதிரி இந்த பக்கமே போவோமே. ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராஜடியாக இருக்குன்றாங்க. பட் இந்த பக்கம் தான் டாய்லெட் தெரியுது. வழுக்குது அஜய். ஏன்னா ஓவரா மழை பெஞ்சு கல் இதுக்குள்ள பூந்து ஒரே ஓட்டமா ஓடிடும் அஜய். இங்க ஒண்ணுமே இல்லை அஜய். இதுக்குள்ள போய் என்ன பண்ண போறோம்? சரி நீங்கள் ஏன் ஒண்டி போக முடியாது, வாங்க. இல்லை இருந்தாலும் நம்ம காட்டணுமா இல்லையா மக்களுக்கு. இதுக்குள்ளே போக போகிறோம். இதுக்குள்ளே எப்படி போக போகிறோம்னா ஒன்றும் இல்லை. குட். நம்ம எங்க போக கூடாது. அப்படி அது வழியா அப்படி போகணுமா? சரி பிளாக் பண்ணுற ஏரியா. ஓகே இந்த போல இந்த இடம் எதுக்காக கட்டி போட்டிருப்பாங்க? அதான் நான் சொன்னேன் ரிலாக்ஸ் பண்ணுற ஏரியா. இந்த இடத்துல ஒரு ஸ்னூக்கர் இருந்திருக்கும். ஆனால் உண்மையிலே வீடு வந்து கொஞ்சம் பெருசு தான் நினைக்கிறேன். கைஸ் பாருங்க, கீழே வந்து இப்படி இருக்கா, மேலேயும் பாருங்க. மேலேனா வந்து கூரை இல்லை. ஸோ இங்கேயும் கண்டிப்பாக ஒரு ரூம் இருந்திருக்கும், அங்கேயும் வந்து ரூம்லாம் இருந்திருக்கும்ல. என்னாச்சு வேணுங்களா? அதுதான் எக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் அஜய். பின்னாடி உள்ள காட் ஹவுஸுக்கு இது வந்து பாருங்க, இது பாத்ரூம் தானே. தாங்க ஒன்றும் இல்லை பாத்ரூம் அதோ அங்கே பார்த்து இருக்கு. கை வைக்கிற இடம் பார்த்து போலாம் வா ராமையா. எட்டுக்குள்ள கைஸ் இதுக்குள்ள நான் ஃபிட் ஆகணான்னு தெரியல. ஆனா வேற வழி இல்லை. நீ வா, நிக்காதீங்க போங்க. போறோம்டா. ஐயோ கைஸ் வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறோம். ஆமா கீழே ஓட்ட பாரு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப் இல்லை காய்ஸ். இங்கே பாருங்க கீழே ரொம்ப இங்கே லூபாங்க ஓட்டையாக இருக்குது காய்ஸ். வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரன் வந்தாங்களா காய்ஸ். ஸோ பாதி பேர் வந்து பாத்ரூம் நாரடிக்கிறாங்க சொல்லிட்டு இங்கே தனியாக கட்டி போட்டுருக்கேன். அதுதான் இந்த பக்கம். ஆனால் இப்படி வரத்துக்கு பாத்ரூம் இருக்கு. காப்பாக்கோ
காப்பாக்கு இல்லை அது. காப்பாக்கு எந்த மடையும் எப்படி மேடும் பள்ளமா கட்டியப்பா நடுவில் 2-3 ஓட்டை போட்டு வச்சிருக்கான். அதுவும் இல்லை காடி இங்கே வந்து போடலாம்ல. ஒருவேளை இவங்க கார்டனா இருக்குள்ளமோ இல்லை, இங்க மேலேயும் கூரை இருந்திருக்கு போல இருக்காச்சு. கூரை இருந்திருக்கு, கூரையை பிரிச்சுட்டானுங்க. ஆமா, இதுக்குள்ள போகும். கீழே பார்த்து ஓட்டை கிட்ட ஏதாவது இருக்கா போகுது. அங்க வேணாண்டாச்சு, ஆயிரும். அங்க கன்ஃபார்மா பாம்பு இருக்கும் 100%. பாம்பு இருக்கணும். சரி நீ போயிட்டு வாடா, நீ பாம்பை பாத்துட்டு போ. அது என்ன வெறுக்கணும்? வெறுக்காதடா, அவனை வருத்துறா. ஏய், அங்க என்ன கயிறும் கட்டையா தொங்குது? இதுக்கு மேல போகுமா? போவோம். அங்க பின்ன அங்க போ, அங்க நான் போ. பில்டிங் கொஞ்சம் பழசா இருக்கு, கால் கீழே வச்சு உடச்சிக்கிட்டு கீழே போயிட்டோம்னா இது நம்ம இங்க கீழே இருக்கும். அஜய் மேல சொல்றேன், இங்கேதான் பாம்பு நிறைய இருக்கும். பாறை ஓடி ஓடி ஆடின இடத்துல நான் பாருங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கேன். பாவம் தலையை எந்த இடத்துல புதைச்சி வச்சாங்களோ. ஜட்ஜு நம்ம நிக்கிற இடத்துல கூட அவ தலையை புதைச்சி வச்சிருக்கலாம். ஏதோ மலைப்பாம்பு தோல் பிரிச்சுட்டு போயிடுச்சு அப்படி நான் சொல்றேன். ஒரு இதுக்கா அடி விழுது. இங்கதான் ஓட்ட, எங்க ஓட்ட ஓட்டன்னு சொல்றேன். அப்பயும் கால் வைக்கல. கால் வச்சு பாக்குறது என்னதுக்கு? எதுக்கு? அதோட பவர் டென்சிட்டி. நீங்க கீழே விழுந்தீங்கன்னா தூக்க முடியாது, போங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அப்பனா இந்த இடத்துல சுத்தம் பிறந்திருக்கணும் தானே? ஆமா, எல்லாம் இருந்துச்சுடா. மழைகளை பெஞ்சு உடஞ்சிருச்சு. அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம படியில கால் அடிச்சு மேல போனோம்னா திடீர்னு உடச்சி கிச்சு பிடிச்சுன்னா அதுக்கு தான் ஒரு வழி இருக்கு. மைண்ட் யுவர் ஸ்டெப். வா, முதல்ல நான் சொல்றேன். இப்படி போவோமா? இப்படி போவோமா? இப்படியே போவோம். எனக்கு ஷார்ட்கட் தான் பிடிக்கும். ரைட்லா, ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. போங்க போங்க போங்க, நடுவில் நிக்க கூடாது, எங்கேயுமே நிக்க கூடாது. இது ரொம்ப ஆபத்தான இடம், பூகம்பம் வருது. எல்லாம் தாழ்வான இடத்துல இப்ப நோக்கி போங்க. எல்லாத்தையும் போட்டு கலைச்சி ஆட்டி விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் பின்னாடி உள்ள மேல வந்து மோதணும். இவன் வந்து என்னமோ செஞ்சிருக்கான் அந்த வீட்டுல உள்ளவன். இல்ல, கடைசியா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, இந்த மேல எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சுல, கண்டிப்பா அது ஓரத்தில் உள்ள கான்கிரீட் இரும்பு இருந்திருக்கும். அதெல்லாம் ஆம்பர் வச்சு அடிச்சு அடிச்சு உடச்சி எடுத்து அந்த இருமலை எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒண்ணுன்னு தலையை வெட்டிட்டா சரி, அவன் பாடியை இதுல தான் வச்சு கொண்டு போயிருக்காடா. துப்புரு நான் சொல்லிடுறேன். இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கதையை சொல்றது. இவர் வச்சு நிறைய படம் எடுக்கலாம். இவர் ஒரு டைரக்டரா வர வேண்டியவர். நான் வந்து நாங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கோம், அதை பாருங்க, எங்க சேனல் இருக்கு. அந்த படத்துல இவர் தான் ஹீரோ, இவனு ஹீரோ. ப்ராபபிலிட்டி சொல்றேன். ஓகேவா? இதுல ஏன் வச்சு கொண்டு போயிருக்க கூடாது? வயசான அத்தை தூக்கிட்டு போ சத்து இருக்காது. வயசான அத்தை தூக்கிட்டு போக சத்து இருந்திருக்காரு, ஆனா தூக்கி இதுல வைக்கிறதுக்கு சத்து இருந்திருக்கும். ஆமா, லாஜிக். மேபி இது இப்படி இருக்குல்ல, பாடி இப்படி வச்சுட்டு ஒரு அள்ளி இருப்பா போல ஸ்லோப். வேணா அந்த படியை க்ளோஸ் அப்ல காமிங்க ஆச்சு. அப்புறம் வீடியோவில் நாங்கள் மேலே போகலன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் அந்த படியை காமிக்கணும், அது வந்து ஸ்ட்ராங் இல்லை. அவருங்க அந்த படியை காமிப்போம். பார்த்தீங்களா அஜய்? அஜய் வேணாம் அஜய், தூக்க முடியாது அஜய் உங்களை. பார்த்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்து படியை பாருங்க. மற்றதெல்லாம் கோட்டா தான் இருக்கு. படியை பாரு, படியை பாரு மேலே. அங்கே பாரு. டேய், அங்க படியே இல்லையடா ஜி. படி போலாம். சரி, நான் போய் பார்க்குறேன் போது. அது என்ன படம்? நேஷனல் ட்ரெஜரா? புடி 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 அந்த குழி. இதனோட இவ்வளவு குழியா இருக்கு, எப்படா போவேன்? மேலே அப்படி தாண்டிடுவேன். மேலே பாரு எப்படி இருக்குன்னு. நேண்ணே எதுக்கு விபரீத விளையாட்டுனே? சக்குரு புசுக்குன்னு நிக்குதான். சப்புன்னு புசுக்குன்னு கீழே போயிடுவோம். நான் பேசிக்கிட்டு சூப் வச்சிருவோம். அதை பாரு பாரு, ஆடுது. நான் ஆடுது. எனக்கு இதுக்குள்ள இருந்து வந்துடும் பயமா இருக்கு. ஆடுது, ஒன்றும் வராது. கொஞ்சம் நீ கையா வரப்போது போ. நீ கால் வைக்கிறப்ப அது அமுங்குது. இல்ல, அது அதோட இது அப்படி இருக்கு. ஸ்ட்ராட்டஜி. 1 hour later. உடஞ்சிராஜ், நான் சொல்றேன். அமுத்து ஃபுல்லா இறங்குது. நம்ம 3 பேரோட வெயிட் அதை தாங்கணும். வேற எதுவும் வே இல்லையா அதுல இங்க பொருள் போறதுக்கு? இல்ல. ஆமா, என்ன நல்லா இருந்துச்சு. மேல அதுதான் நானும் சொல்றேன். மேல கூரையே இல்ல நடக்கிறதுக்கு. நீயும் அஜய் மாதிரியே பேசுறியா? அந்த கட்டைய பாரு, கல்லு கை மாதிரி இப்படி இருக்கு. ஆமா, தங்கவும் தக்குவா. கடுப்பாவதீங்க மயிலாட். வாங்க வாங்க அஜய், போய் தலையை எங்க போச்சு வச்சிருக்கான் பாப்போம். ஆமா, தலை ரேஸ்ல பாட சொல்லிடாதீங்க. இது அந்த தலை இல்ல, இது வேற தலை. இப்ப தலையே 2 தலையாயிட்டாங்கண்ணா. நாங்க தலை தோனி சொல்லுவோம்.
மேலே போக முடியலன்னு ஒரு வருத்தம் தான். ஏன்னா நாங்கள் மேலே ஏற போய் கீழே போயிட்டோன்னா அதான் நானும் சொல்கிறேன், பாடி ஸ்ட்ராங் இல்லை. பாராக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களான்னு தெரில. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணல, ரிமாஜி தான் போட்டிருக்கு. ஸோ இங்கே தான் ஓடி ஓடி லாண்டு இருந்துருப்பா. சே நீ லாடா கூட இருடா, இங்கே என்ன லாண்டு இருப்பாங்க அந்த காலத்தில்? மம்பரம் விளாண்டுருப்பாங்க, பட்டம் விட்டுருப்பாங்க. நல்லா தான் கட்டிருக்கீங்க வீடு. ஆனால் பாருங்கள், இவ்வளோ நாள் வீட்டுக்கு போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் வீடு கட்டி போட்டு ஒன்று தற்கொலை பண்ணிட்டு செத்துறாங்க, இல்லைன்னா எவனோ வந்து கொலை பண்ணிட்டு போயிடுறான். இதெல்லாம் பந்தில் ஆடும்போது வீட்டுக்கு கீழே போயிட்டு விளாடுவோம். பந்தை தூரமாக தோச்சிட்டோமா அது போய் போகிறதுக்கு 2-3 சண்டை நடக்கும். நீ போய் எடு, நான் போய் எடுன்னு. நீங்கன்னா எங்கே அடிச்சிங்கன்னா பாசால மாட்டிக்கும். ஸோ கதை இல்லை, வந்து எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா பந்து எடுக்க போய் நெஞ்சில் வீணாயிரும் எங்களுக்கு. ஆமாம், நீ வருவேன்னு சொல்லி இது ஏதோ ஒரு செடி என்ன இது ஏதோ எவ்வளோட வீடுவோ செடியை எடுத்து என்ன செடியா கேட்டா? கற்பூரவள்ளி. வீடியோவில் பார்க்குறத சொல்லுங்க, இது கற்பூரவள்ளி செடியா? அவர் வந்தது பாரா வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து மெடிக்கல் படிக்க மூலிகை தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த மலையை அப்படியே சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியே நட்டு வைக்க போறாரு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ மறுபடியும் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் வெளியே நடந்து போகணும். மறுபடியும் அதுதான் கடுப்பாக இருக்கு. பாதையை பாருங்க, மறுபடியும் காமிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டு போனதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி வந்தீங்க ஃபாராவோட தலையை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபாராவோட தலை இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல, அதனால உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஒரே மாறாவா இருக்கு. சரி, ஃபாரா மாறா சரியா போச்சு. வேற ஏதாச்சும் புதுசாக சொல்லுங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இங்க இந்த கேமரா எங்க இருக்கும்போது செய்தியாளர்கள் உங்ககிட்ட நடந்து வந்து பேட்டி எடுக்க மாட்டார் மை டியர், இங்கே நின்று பேச. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய மாட்டேது. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தேடி வந்தது ஃபாராவோட ஃபாராவோட தலையை, அப்புறம் ரிட்டன் அவங்க மச்சியை. மச்சி அத்தை எங்க அவங்க 2 பேர் இந்நேரத்துக்கு எங்க இருப்பாங்க தெரியல. ஃபாரா அன்னைக்கு கேஸ் க்ளோஸ். அவங்க அத்தை என்ன ஆனான்னு தெரியல. ஆமா கைஸ், நீங்களும் செக் பண்ணி பாருங்க, ஏதாவது இருந்தா எங்க சொல்லுங்க. அவங்க அத்தை என்ன ஆனானே தெரியல. பிடிச்சி உள்ள போட்டாங்களா இல்ல அவங்களே செத்து போயிட்டாங்களா இல்ல தலை இதை தின்னு போட்டு செத்து போயிட்டாங்களான்னு கூட தெரியல. கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன், ஆனா நீங்க திருப்பி கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. இது இந்த அனகொண்டா படத்துல வரும் ஹாக்கிட், அதானே அது? பிளட் ஆர்கிட் இல்ல, அது சாப்பிடுவாங்களா இந்த இது? வேணாம், பிளட் ஆர்கிட் இல்ல, போங்க. இதுடா பேரிஸ்டா. பேரிஸ்னா கூஸ்பெரியா இல்ல ப்ளூபெரியா இல்ல ஸ்ட்ராபெரியா? பிளாக்பெரி. அடிச்சு இதுக்குள்ள பூர்ற மாதிரியா இருக்கு அஜய், நீங்களே சொல்லுங்க. போலாம் பாத்துருங்க. ஐயோ, உங்ககிட்டயா நான் கேட்டேன். வெளியே பண்ணிருக்காங்க. அந்த அட்டிக்கு ஒரு 40-50 வயசு இருக்குமா? இருக்கும். லெஃப்ட்டுக்கு போயிருந்தாக்கா ரைட்டுக்கு போயிருந்தாக்கா ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் நடந்தா. ஓகே, நேரா போயிருந்தாக்கா ஒரு 50 மீட்டர். லெஃப்ட்டுக்கு வந்தாக்கா ஒரு 50 மீட்டர். இங்க வந்திருக்க மாட்டா, ஏன்னா என் காட்டு இருந்திருப்பான். அன்னைக்கு காட்டை வந்து வெளியே அனுப்பியிருந்தாலும் யாருக்கு தெரியும், காசு கொடுத்து. எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. between 5:30 and 6 எங்க போயிருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற இடமா தான் இருக்கணும். ஒருவேளை காட்டு அன்னைக்கு நல்லா தண்ணியை போட்டு தூங்கி இருந்தானா, ஒருவேளை காட்டுக்கும் ஆண்டிக்கும் தொடர்பு இருந்துச்சுனாக்கா அப்படின்ற ஒருவேளை ஓகே, காட்டுக்கு தான் வந்து பொம்பளை சாப்பிடணும் இல்ல ஆசை. அந்த ஆண்டிக்கும் காட்டுக்காரனுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. இது ஃபாரா பாத்துட்டா, வெளியே போய் உண்மையை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அத்தை கறி கொன்னுட்டா. இதுதான் கதை. எங்கடா தலைய வச்சு மூளைய வச்சு உண்மையை கதை கண்டுபிடிச்ச சொல்லிட்டு தலையை மட்டும் விட்டு எங்கேயும் புதைச்சிட்டா. இதான் நடந்திருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அண்டியோட தொடர்புங்க அந்த காட்டோட வீடு தான். இதான் அந்த காட் ஹவுஸ். இந்த சந்திரமுகி பக்கத்துல ஒருத்தர் தங்கிட்டு போன, அவன் பேர் என்னது? குணசேகரன். அஜய் நீ எதை செஞ்சாலும் பார்த்து செய்டா. நீ பாட்டுக்கு மேல பார்த்து நடந்த பாரு, கீழே பாம்பு கீழே என்ன பண்ணுவேன்? இதுக்குள்ள வவ்வால் கூட இருக்க போது. கதையை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ணல. அஜய் ஒரு மணி தலைகறி சாப்பிடணும் ஆசையா இருக்கு. அவரோட ஆத்மா இங்க சுத்துதுன்னு சொல்றாங்க. உள்ளுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. காட் ஹவுஸா இல்ல காட்டுக்காரனோட சொந்த ஹவுஸா? இவ்வளவு பெருசா இருக்கு. அவங்க 2 பேர் ஓடிச்சுட்டா, நம்மள தேடிதான் அப்படிதான் நினைக்கிறேன். பரவாயில்ல விடு. Are you sure you guys going inside? Are you sure? அஜய் வேணும்னா என்ன போயிட்டா? சரி, நானும் வந்துடுறேன். இங்க டபுள் பெட் போட்டு தூங்க வாய்ப்பே இல்லை. ஏன்? சிங்கிள் பெட்ல தான் இருந்திருக்கான்.
பாரா இல்லாத நேரத்துல டபுள் பெட்டுக்கு வாங்கன்னு அவ கூப்பிட்டுருக்காங்க. டபுள் பெட் இங்க போட்டிருக்க மாட்டாடா, மச்சி போட்டிருப்பா. மச்சி போட்டு அந்த டபுள் பெட் வேணாம் வேணாம், அங்க ஏதோ புத்து இருக்கிற மாதிரி இருக்கு, மேல ஏதோ பறக்குது, நான் ஷேடோல பாத்துட்டேன். அஜய் இங்க வாங்க, நான் சொல்றேன். அஜய் இது என்னடா இது அவன் உட்காந்து தவம் பண்ணுவான். அவன் பண்றதுடா. அஜய் என்னன்னா இல்ல, இந்த இடத்துல தான் அந்த அத்தையும் காட்டுக்காரனும் டேட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபாரா பார்த்துருக்கா. அந்த ஃபாரா பார்த்து தான் அவங்க அத்தைக்காரி பார்த்துட்டு ஃபான்னு கத்திருக்கா. அங்க இருந்தா அந்த பாட்டு மீம்ஸே வந்துருக்கு. எஸ், அந்த ஃபா. இதனால என் பையன் என்ன ஆவான் எங்க அப்பா யோசிச்சுங்க. அட்ரா சக்கன்னு ஒரு இன்டெலிஜென்ட் டிடெக்டிவ் ஆகும். 30 வருஷம் கேஸ் செட்டில் பண்ண முடியாத கேஸை 30 செகண்ட்ல கேஸ் செட்டில் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸு, மர்மமான கேஸ் ஏதாவது இருந்தால் தயவு செய்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் எப்படியா கண்டுபிடிச்சிருவோம். எப்போ என்ன கேஸை கண்டுபிடிக்கிற மொழியே எங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கதையை போட்டுவிட்டு கேஸை துத்தம் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த கேஸ் ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட கொடுத்துருந்தா நாங்களும் ஒரு தங்கப்பதக்கம் வாங்கியிருப்போம். ஆமாம், சீலாப்னா கைஸ் தலையே கண்டுபிடிச்சிருப்போம். நாங்கள் சும்மா அண்டியை கேட்குற கேள்வியில் தருமா, அண்டியை இங்கே தாண்டா நான் புதைச்சேன்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், சின்னதாக ஒரு ஃபா, இங்கே ஒரு ஃபா, கேஸ் க்ளோஸ். மேபி ஏன் தருமா கைஸ், 30 வருஷம் முன்னாடி நாங்கள் பிறக்கல. ஆமாம், அப்படியே பிறந்திருந்தாலும் நாங்கள் வந்து பேபியாக தான் இருப்போம். ஸோ இந்த கேஸ் எங்களுக்கு கொண்டு வர வாய்ப்பு இல்லை. அதனால தான் இல்லைன்னு வச்சிங்களேன், the case is closed. Unsolved. அஜய் கீழே ஏதாச்சும் இருக்க போது பார்த்து வாங்க, கண்ணை கீழே வச்சு நடங்க. இங்கே காய்ஸ் இந்த பாதையை கடந்து போகிறது தான் காய்ஸ் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக இதுதான் சும்மா சாமூன். சும்மா சாமுன்னா சும்மா சாமூன் தான்டா இந்த மாதிரி வருவாங்க பாசா. ரைட். ஸோ இதில் நாங்கள் நடந்து வரும்போது பாம்பு இங்கே படுத்துன்னு தலையை மிதிச்சாலும் யாருக்கும் தெரியாது, மிதிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மிதிச்சிருவோம். உயிரோட வந்துச்சுன்னா 2 மிதிப்போம். அதனால என்ன பண்ணா, காலை கீழே வைக்கும் போது இப்படி அடிச்சு இப்படி வைக்கணும். அப்படியே சும்மா நடக்கக்கூடாது, கவாட் காக்கி பண்ணணும். லெஃப்ட் ரைட். நீங்களும் வர்றதா இருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்பாத்து போட்டுவாங்க, சேஃப்டி புட்ஸ் போட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் செம்ம. எஸ், ஏன்னா மெதி ஒன்று டாஷாட்டான மெதியாக இருக்கும். க்ளோவ் போட்டுவாங்க. ஆமாம், ஏன்னா நிறைய இதை தொட வேண்டியது இருக்கும். அதை வேற நாங்கள் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறையா டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் எடுத்துருக்கோம். எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா பார்த்ததெல்லாம் தொடுறதுக்கு? இல்லை காய்ஸ், தொடுறது சும்மா இல்லை, அந்த தொட்டமாக அந்த இடத்துல நமக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். இது என்னமோ இருக்கு, இது என்னமோ சொல்லுது. அதனால தான்டா காட்டு ரூமுக்குள்ளே போனோம், திடீர்னு உனக்கு பா அப்படின்னு ஒன்று கிடச்சிச்சு.